அத பாத்துட்டு நான் சும்மா இருப்பனா? எப்படி எப்படி உனக்கு சொந்தமான ஊரா? இது நீ பிறந்த ஊரு, அவ்வளவுதான். பிறந்த ஊர்னா ஊரே உனக்கு சொந்தமாயிருமா? இங்க பாருங்க, எங்க அண்ணன் ஏற்கனவே தலைவரா இருந்து இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. அதனாலதான் நாங்க இந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ரிசர்வ் பண்ண இடத்துல வந்து போஸ்டர் ஒட்டினதே பெரிய தப்பு. அதையும் மீறி எங்க போஸ்டே வந்து கிளிக்க வரியா? எங்க போஸ்டர் மேல கை வச்சு பாரு நீனு. அண்ணே, இவங்கிட்ட என்ன பேச்சு? எல்லாத்தையும் கீழ் சேரியனே. எவ்வளவு தைரியம் இருந்தா கிளிக்க வரும்? எவ்வளவு தைரியம் உனக்கு? என் மாமா மேலேயே கை வைப்பியா? சிவா, என்னடா ரவுடிங்க மாதிரி ரோட்ல தள்ளுபள்ளு பண்ணிட்டு பாருங்க இந்த ஆளா. நாம ரிசர்வ் பண்ண இடத்துல வந்து அவங்க போஸ்டர் வந்து ஒட்டி இருக்காங்க. அதை கிழிச்சிட்டு நம்ம போஸ்டர் ஒட்டினா நம்ம கிட்டே தகராறுக்கு வராங்கண்ணே. ஏய், யார் தகராறு பண்ணா? இது எங்க ஊரு. எங்க ஊருக்குள்ள வந்து நீ தான் தகராறு பண்ற. என் போஸ்டர் நான் எங்க வேணாலும் ஒட்டுவேன். அது கிழிக்க நீங்க யாரு? உங்க ஊருனா நாங்க ரிசர்வ் பண்ண இடமும் உனக்கு சொந்தமா? ஆமா, அப்படிதான். ஏன்னா இது நான் பிறந்த ஊரு. பாத்தீங்களாண்ணே, வந்ததுல இருந்து ஏன் ஊருன்னு மென்டல் மாதிரியா உளறிட்டு இருக்கிறதா? ஏய், மென்டல் கிண்டல்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. இது நீ பிறந்த ஊருங்கிறதுக்காக இந்த ஊரே உன்னோடது மாதிரி பேசினா உன்னை மென்டல்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஏய், வார்த்தை அளந்து பேசு. தோத்துருவீங்கிற பயத்துல பிரச்சனை பண்றீங்களா? புவனேஸ்வரி, பிரச்சனை பண்றது நீதான். அப்ப அவங்களும் பிரச்சனை பண்ணதானே செய்வாங்க. ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி போயிடு. என்னால எல்லாம் ஒதுங்கி போக முடியாது. இது என்னோட சொந்த ஊரு. எனக்கு வேண்டியவங்க என் சொந்தக்காரங்களா இங்க இருக்காங்க. இந்த இடத்துல எங்களுக்கு தான் ஓட்டு விழும். பாரு, இது உன்னோட ஊரா இருக்கலாம். அதுக்காக உனக்கு தான் ஓட்டு விழணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. போன தடவை இந்த ஊருக்கு நான் தான் தலைவரா இருந்தேன். அதுக்காக இங்க வந்து அதிகாரம் எல்லாம் பண்ண முடியாது. ஏய், அவரை அதிகாரம் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதிகாரம் பண்ண என்ன பண்ணுவ? என்ன குரல் ஒசருது? தேர்தல்ல தலைவி பதவிக்கு நிக்கவும் துடுக்குத்தனம் அதிகமாகுது. உன் புருஷ பக்கத்துல இருக்காருங்கிற தைரியமும் என் முன்னாடி அடங்கி நிக்கணும். நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் முன்னாடி எல்லாம் என் அத்தை அடங்கி போணுமா? முதல்ல இடத்த காலி பண்ணு, அதான் உனக்கு நல்லது. ஏய், குடும்பம் மொத்தமா வந்திருக்கோன்னு எகிர்றியா? போன தடவை எலெக்ஷன்ல நான் நின்னு நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்க. இந்த தடவை இது பெண்கள் தொகுதியா ஆயிடுச்சு. அதான் ஜானகியை நிக்க வச்சிருக்கேன். என்ன ஜெயிக்க வச்ச மாதிரி ஜானகிக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஐயா, நீங்க இப்படி வீடு வீடா வந்து ஓட்டு கேட்கணுமா? நாங்களே ஓட்டு போட மாட்டோமா? எங்க ஓட்டு உங்களுக்கு தான் ஐயா. இருந்தாலும் மரியாதைக்கு நாங்க வந்து கேக்குறது தானே முறை. கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. தாயி, எங்க ஓட்டு உங்களுக்கு தான். தைரியமா போயிட்டு வாங்க. சரி. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ரகுராம் ஐயாவோட சம்சாரம். இந்த தேர்தல்ல நான் நிக்கிறேன். எனக்கு நீங்க மறக்காம ஓட்டு போட்டுறணும். சில்வர் குடம் சின்னம் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. அம்மா, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேரடியா பாக்குறேன். ரகுராம் ஐயா இந்த ஊருக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. ஐயாவோட சம்சாரம் நீங்க. உங்களுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு போட போறோம்? ரொம்ப நன்றிங்க. வரங்க. கைது செய், ஜானகியை கைது செய், கைது செய். கொஞ்சம் அமைதியா இருங்க, சொன்ன கேளுங்க. வெறும் உப்பு தண்ணியா இருந்த தண்ணிய நல்ல தண்ணி ஆக்குறேன்னு ஏதேதோ போட்டு இப்ப கெமிக்கல் வாசனை வருது. அத குடிச்சிட்டு 4 பேர் ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் ரகுராமும் அவருடைய குடும்பமும் தான். ரகுராம்
கொஞ்சம் அமைதியா இருங்க. ரகுராம் ஐயாவை வர சொல்லியிருக்கேன். அவர் வரட்டும். வந்ததும் நான் விசாரிக்கிறேன். என்னாச்சு? இந்த ஊர் மக்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க ஐயா. இந்த கிணத்துல இருக்கிற உப்பு தண்ணிய நல்ல தண்ணி ஆக்குறேன்னு நீங்க ஏதாவது கலந்தீங்களா? இந்த தண்ணியை குடிச்ச 4 பேரு ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்காங்களா? ஐயா நான் சொல்றேன், எங்க கிட்ட வந்து இந்த கிணத்து தண்ணி ரொம்ப உப்பா இருக்கு, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு இந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க. அப்போ நாங்க வந்து இதுல நெல்லிப்பட்டை, வெட்டி வேறு, அப்புறம் சில மூலிகைகள்லாம் போட்டா தண்ணியில இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துருவோன்னு அதத்தான் நாங்க பண்ணோம். ஏமா வெட்டி வேர் கலந்தா எப்படிமா பூச்சி மருந்து வாசனை வரும்? ஐயா நாங்க பூச்சி மருந்தெல்லாம் கலக்கல. நிச்சயமா இதுல நாங்க பூச்சி மருந்தெல்லாம் கலக்கவே இல்லைங்கய்யா. எது? பூச்சி மருந்து கலக்கலையா? அப்புறம் எப்படி தண்ணியில பூச்சி மருந்து வாசனை வருது? அத குடிச்சிட்டு 4 பேரு சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிடல்ல சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன கட்டுக்கதையா? இங்க பாருங்க, நாங்க நல்லது நினைச்சுதான் இந்த கிணத்து தண்ணிய நல்ல தண்ணியா குடிக்கிற மாதிரி மாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணோம். இவ்ளோ மக்கள் பயன்படுத்துற இந்த கிணத்து தண்ணியில யாராவது பூச்சி மருந்து கலப்பாங்களா? அதுவும் இந்த ஊருக்கு ஓட்டு கேட்க வரும்போது இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணுவாங்களா? இன்ஸ்பெக்டர், இவங்க நெல்லிப்பட்டை போட்டாங்களோ இல்ல வேற எதையும் போட்டாங்களோ தெரியாது. ஆனா தண்ணியில பூச்சி மருந்து வாசனை வருது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு 4 பேர் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆமா சார், எங்க ஊர் மக்களுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இவ்வளவு முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார்.